ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மாளுக்கு நம்ம சேஷகிரிக்கு தெரிந்த ஒரு பெண், பேரு ஹேமாங்க. அந்த பெண்ணினுடைய தந்தை ஒரு மாப்பிள்ளை பார்த்தாருங்க. மாப்பிள்ளை பார்த்து அந்த மாப்பிள்ளை ரொம்ப வசதியானவர், நல்லா படிச்சிருக்காரு, சம்பாதிக்காரு, ஆச்சா போச்சா அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டுங்க ஒத்த கால் நிற்கிறார். அந்த பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும். இவங்க எல்லாரும் அம்மா பக்தர்கள் தான். அம்மாட்ட வந்து கேட்கும் பொழுது அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம், அவன் சரியில்லை, நான் பண்ணி வைக்கிற பொறுமையாக இருன்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணினுடைய அப்பாக்காரர் கேட்க மாட்டேங்கிறார். பிடிவாதக்காரர், அதை முழுசாக நம்பாதவர் அம்மாவை. அப்போ மேலும் அம்மா, இல்லைம்மா பையன் நல்ல பையனுங்க, ஆச்சா வச்சான்னு இவர் பையனுடைய பண்டவாளங்கள் எல்லாம் எடுத்து விடுறார் இந்த அப்பாக்காரர். அம்மாவுக்கு தெரியாதா யார் எப்படிங்கிறது? அம்மா கடைசியா சொன்னாங்க, இந்த பையனுக்கு நீ திருமணம் செய்து வைத்தால் உன் மகளுக்கு 2ஆம் திருமணம் செய்யும்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டாங்க. அவ்வளோதானு. நான் என்ன செய்யட்டும், உன் மகளும் நீ சொன்னபடிதான் கேட்பா, போ அப்படின்ட்டாங்க அம்மா. அதே மாதிரிங்க அந்த முதல் பார்த்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள்லயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகி போச்சுங்க. அப்புறம் அம்மாவை கேட்டு நல்ல முறையில் 2ஆம் திருமணம் செய்து வச்சாங்க. அவங்க இப்போ நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை கொஞ்சோட சக்திகளை. எப்படி பார்த்தீங்களா? அம்மா வர்ற வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அத்தனையுமே தெய்வ வாக்கு, அருள் வாக்கு, சாதாரணமாக எல்லாமே அம்மாவுக்கு தெரியுங்க. முக்காலமும் உணர்ந்த அம்மா. ஆனால் சொன்னதை நம்ம கேட்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்பிக்கையில் நம்ம அங்கே எதுக்கும் போகணும். ஓம் சக்தி.